அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன். மீண்டும் இந்த காணொளி காட்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த காலத்துல நாட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்க, போர், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் வந்தா அந்த நாட்டு அரசாங்கம் தன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக அங்கங்க ஒரு பெரிய மண்டபம் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அந்த மண்டபத்துல அவங்கள தஞ்சம் புக வச்சு அந்த மண்டபத்தில் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, இட வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்து அந்த போர்க்காலம் முடிகிற வரைக்கும் தன்னுடைய நாட்டு மக்களை ஒவ்வொரு நாட்டு அரசாங்கமும் அந்த மாதிரி காப்பாற்றும். நம்ம இந்த கிராமங்களில் கூட நம்ம நேச்சுரலாகவே பார்த்துருக்குறோம். எப்பயாச்சும் இடி, மின்னல், மழை வந்துச்சுனாக்கா அதுலேருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்காக பக்கத்தில் ஏதோ ஒரு சின்ன கொட்டகையோ, ஒரு குடிசையோ, ஏதோ ஒரு மரமோ, ஏதோ அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணுன்றதுக்காக அங்கே போய் நம்ம தஞ்சம் போகுவோம். மழை முடிகிற வரைக்கும் அங்கேயே நம்ம சேஃபாக இருந்துட்டு மழை முடிஞ்ச உடனே நம்ம இயல்பாக நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். இதை ஏன் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மனநிலை தான் பொருளாதாரத்தில் த கிளாசிக் சேஃப் ஹெவன் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. த கிளாசிக் சேஃப் ஹெவன் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இந்த கருத்துல, இந்த எக்கனாமிக்ஸ்ல இந்த கருத்து எதை வலியுறுத்துது அப்படின்னா, மக்களினுடைய மனநிலை எப்பொழுதுமே ஒரு சேஃப் கார்னர்ல தஞ்சம் புகணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அது இருக்கும். அதாவது உலக பொருளாதாரத்துல இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், போர் பதற்றங்கள், சுனாமி, வெள்ளம், வறட்சி, இது போல எப்பெல்லாம் உலக பொருளாதாரத்துல ஒரு அன்சர்டனிட்டி தற்சமயம் நிலவிட்டு இருக்குதோ அதை போல நிலவும் பொழுது மக்கள் இயல்பாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற சொத்துக்களை எல்லாம் விற்று அதை கோல்டா கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. உதாரணத்துக்கு பங்குகளை வாங்கி வச்சிருக்கிறாங்க, எதிர்காலத்துல பங்குனுடைய விலை உயரும்னு. ஆனா உலக பொருளாதார அரசியல்ல இப்போ ஒரு அன்சர்டனிட்டி நிலவுது அப்படின்னா பங்கு சந்தைகள் எல்லாம் இயல்பா விழும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விழுறதுல இருந்து தங்களை தற்காத்துக்கிறதுக்காக அந்த பங்குகள் எல்லாம் வித்துட்டு முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கத்தின் பின்னாடி ஓடிடுவாங்க. தங்கத்தை வாங்கி குவிச்சுக்குவாங்க. ஏன் தங்கத்தை வாங்கி குவிச்சுவாங்கன்னா, எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை பாதுகாக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி தான் தங்கம். எந்த ஒரு யாருக்கிட்ட தங்கம் கொடுத்தாலும் அதுக்கு நிகரான பணத்தை கொடுத்துருவாங்க, சாப்பாடு கொடுத்துருவாங்க. நமக்கு பசின்னாக்கா, இந்தப்பா 1 கிராம் தங்கம் இருக்குது, எனக்கு 10 நாளைக்கு சாப்பாடு போடுன்னா யாராவது போட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ ஆபத்து காலத்துல நம்மளை காப்பாத்துற அந்த ஆபத்து பாண்டவனா தங்கம் இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் அசட்ஸையும் வித்துட்டு தங்கமா மாத்தி வச்சுக்குவாங்க. அதனால தான் இப்ப தங்கத்தினுடைய விலை கடந்த 1 வருஷம் 2 வருஷமா கணிசமான அளவு உயர்ந்துட்டு வருது. ஸோ இது இது ஒரு நல்ல மனநிலையா? இது இப்படியே நீளுமா? எத்தனை நாளைக்கு இப்படி நீளும்? அப்ப நம்ம எல்லாரும் நம்மளுடைய வீடு, வாசல், சொத்து, மாடு எல்லாத்தையும் வித்துட்டு தங்கத்தையே வாங்கி வச்சுக்கலாமா? இது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு நல்லதான்னு பார்த்தா நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு அது நல்லது இல்லை. ஏன்னா தங்கம் ஒரு அன்ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா அது ஆபத்துக்கு உதவுறதுனால அதை பயன்படுத்தலாமே ஒழிய ஒரு நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு அது ஒரு தடைக்கல்ல தான் எல்லா எக்கனாமிஸ்டும் பார்க்குறாங்க. நானும் அப்படித்தான் அதை பார்க்குறேன். அப்போ இதுல இருந்து இதுக்கு ஒரு விடிவு தான் என்ன? இப்போ நம்ம தங்கத்தை வாங்கி வச்சுக்கிறோம். எல்லாருமே அது போல தங்கத்தின் பின்னாடியே ஓடிட்டா நாளைக்கு தங்கத்தினுடைய விலை குறைஞ்சிட்டா என்ன பண்றது? 90% மக்கள் இப்ப தங்கத்தின் பின்னாடி தான் ஓட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சப்போஸ் இப்போ ஈரானுடைய அதிபரை அமெரிக்க அதிபரும் இஸ்ரேலினுடைய அதிபரும் சேர்ந்து படுகொலை செஞ்ச போல ஈரான்ல ஒரு கிளர்ச்சி எழுந்து இஸ்ரேலினுடைய அதிபரையும் அமெரிக்க அதிபரையும் சாகடிக்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்ப என்ன நடக்கும்? இது ஒரு அசாதாரண புது பிரச்சனையை அது கொண்டு வரும். அப்போ ஷேர் மார்க்கெட்டுங்கெல்லாம் பூஸ்ட் ஆகலாம். ஏன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் நமக்கு வரியை போட்டிருக்கிறாரு. அப்ப அந்த வரியிலிருந்து நமக்கு விலக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சந்தோஷத்துல பங்கு சந்தைகள் ஏறலாம், தங்கம் குறையலாம். ஆகவே இப்போ இந்த அன்சர்டனிலிருந்து இந்த அன்சர்டனிட்டின்றது டெம்பரரி. இந்த உலக பதற்றங்கிறது
டெம்பரரி. ட்ரம்ப்புக்கு அவருடைய டியூரேஷனே 4 வருஷம் தான். அந்த 4 வருஷம் முடிஞ்சிட்டாக்கா இந்த பொருளாதார சூழ்நிலை எல்லாம் மாறலாம், இந்த அரசியல் சூழ்நிலைகள் எல்லாம் மாறலாம். ஸோ அந்த மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த உலகமே சுபிட்சமா இருக்கிற அந்த சமயத்துல தங்கத்தினுடைய விலை குறையும், மற்ற சொத்துக்களினுடைய விலை, பங்குகளினுடைய விலை உயரும். இதை கருத்தில் கொண்டு இந்த தங்கத்தினுடைய விலையேற்றம் என்பது நம்ம இடி, மின்னல், புயல், மழையிலிருந்து தங்களை தற்காத்துக்கிறதுக்காக ஒரு குடிசில போய் ஒதுங்குற மனநிலையை போல தங்கத்தினுடைய விலை இப்போ வந்து ஏறிக்கிட்டு வருது. அந்த குடிசையில நம்ம ஒதுங்கி இருக்கிறது அந்த மழை முடிகிற வரைக்கும் மட்டும்தான்றதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ இந்த விலை ஏற்றத்தை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம், பதற வேண்டாம், அதன் பின்னாடி துரத்திக்கிட்டு போய் அதை பிடிக்கணும்னு நினைக்க வேண்டாம். இந்த காணொலி காட்சி உங்களுக்கு பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சா உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க. இந்த காணொலி காட்சி ஆரம்பம் முதல் முடிவு வரை பார்த்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு வாசுதேவன். நன்றி, வணக்கம்.